பற்றியும் அவர் செய்த அற்புதங்களை பற்றியும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 3:45 ஈசா நபி தாயார் பெயர் மரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல் குரான் 21:91 ஈசா நபி ஆண் துணையின்றி பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல் குரான் 5:10 ஈசா நபி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். களிமண்ணால் ஆன பறவைக்கு உயிர் கொடுத்தார், பிறவி கண் தெரியாதவருக்கு பார்வை கொடுத்தார், வெண்குஷ்டம் உடையவரை குணமாக்கினார், இறந்தவர்களை உயிரோடு வரவழைத்தார் அல்லாவின் உத்தரவோடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல் குரான் 5:112 முதல் 114 வரை ஈசா நபி அல்லாவின் உத்தரவோடு வானத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல் குரான் 4:159 ஈசா நபி மறுமை நாள் வருவதற்கு முன் வருவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் 56:29 ஈசா நபி தஜ்ஜாலை அழிப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அல் குரானில் நாம் பார்த்த செய்தி அனைத்தும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அல் குரானில் குறிப்பிட்டிருக்கிற ஈசா நபி என்பவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. குரான் புஸ்தகத்தில் ஆபிரகாம், சாராள், லோத்து இவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 11:67 முதல் 90 வரை. இப்ராஹிமிடம் அல்லாஹ் தூதர்கள் வந்தபோது அவர் காளைக்கன்றை சமைத்து கொடுத்தார் மற்றும் அல்லாவின் தூதர்கள் இப்ராஹிமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளுக்கு இசாக் பிறப்பார் என்று அல்லாவின் அருளை கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள், நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயதுள்ளவருமான பின்பு நான் குழந்தை பெறுவேனோ என்று சாராள் நகைத்தாள் என்று கூறப்பட்டுள்ளது. மற்றும் இந்த தூதர்கள் லூத்து குடியிருந்த சமுதாயத்தினர் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களை அழிப்பதற்கு லூத்து வீட்டிற்கு வந்தார்கள். அந்த பட்டணத்து மனிதர்கள் லூத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா. அப்பொழுது லூத்து, புருஷரை அறியாத புதல்விகள் எனக்கு உண்டு, அவர்களை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். அப்பொழுது அல்லாவின் தூதர்கள் லூத்துவை நோக்கி, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், நீ உன் குடும்பத்தை அழைத்து கொண்டு இந்த பட்டணத்தை விட்டு சீக்கிரம் வெளியே போ, இந்த பட்டணத்தை திரும்பி பார்க்க வேண்டாம் என்று எச்சரித்தனர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 11:67 முதல் 90 வரை உள்ள செய்திகள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 18 மற்றும் 19 என்ற அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அல் குரானில் சொல்லப்பட்டுள்ள இப்ராஹிம் என்பவர் ஆபிரஹாமை குறிக்கிறது மற்றும் இசாக்கு என்பவர் ஈசாக்கை குறிக்கிறது. லூத்து என்பவர் லோத்தை குறிக்கிறது. குரான் புஸ்தகத்தில் நோவாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 11:25 முதல் 50 வரை. நூஹ் அல்லாவின் எச்சரிப்பின் வார்த்தைகளை அநியாயக்கார கூட்டத்திற்கு பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நூஹ் கப்பலை கட்டி கொண்டிருந்தார். நூஹ் கப்பலை கட்டும் பொழுது அநியாயக்கார கூட்டத்தினர் அவரை கேலி செய்தனர் என்று சொல்லப்பட்டுள்ளது. மற்றும் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக சகலவித உயிரினங்களும் கப்பலுக்குள் பிரவேசித்தன மற்றும் நூஹும் நூஹின் குடும்பமும் கப்பலுக்குள் பிரவேசித்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பூமியின் மேல் தூஃபான் பெருவெள்ளம் உண்டாயிற்று. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பூமியில் அநியாயக்கார கூட்டம் அழிந்தது மற்றும் கப்பல் ஜூதி மலையின் மேல் தங்கிற்று. பின்பு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று என்ற குறிப்பு உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குரானில் நூஹ் என்பவரை பற்றி சொல்லப்பட்டுள்ள அனைத்தும் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 6 முதல் 8 வரை உள்ள அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த நூஹ் என்பவர் நோவாவை குறிக்கிறது.